Hey, Aldi family, 100 Days of Transformation with Lavanya Jayakumar. இந்த சீரீஸ்ல டே 2ல இருக்கும். டே 1ஓட வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட் லிங்க் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டாபிக் ஹவு டு கொலாப்ஸ் டைம் அண்ட் ஸ்பீட் அப் சக்சஸ். கொலாப்சிங் டைம் அப்படின்றது ஒரு ஹியூஜ் கான்செப்ட். பிகினர்ஸும் பார்ப்பீங்க, ரொம்ப அட்வான்ஸ் லேர்னர்ஸும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, என்னோட விஸ்வரூபம் கோர்ஸில் இருக்கவங்களும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற வகையில் நான் சொல்கிறேன். கொலாப்சிங் டைம் என்ன அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம், அது 10 வருஷம் அடையறதுக்கு ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்ல. அந்த 10 வருஷம் ஆகுறத எப்படி ஒரு வருஷத்தில் நம்ம பண்ணுறோம். நம்ம கொலாப்ஸ் பண்ணுறோம் டைமை. நம்ம இவ்வளோ நாள் ஆகும்னு நினச்சதை நம்ம கொலாப்ஸ் பண்ணுறோம். அதே ப்ரெக்னன்சி எனக்கு 9 மாதம் 10 மாதம் ஆகும், அதை எப்படி 1 மந்த்தில் பண்ணுறது, அப்படிலாம் நடக்காது. ஓகேவா? சில விஷயங்கள் நம்ம இதை கோல்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். உங்களோட பேரலல் ரியாலிட்டிக்கு டக்குன்னு குவாண்டம் லீப் எடுக்கிறதுக்கு நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். சரியா? கோக்குமாக்கா கேள்விகள் கேட்கக்கூடாது எல்ஜி ஃபேமிலி. நம்ம நம்மளோட கோல்ஸ் மட்டும்தான் இந்த கொலாப்சிங் டைமை அப்ளை பண்ண போகிறோம். இதில் நான் 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்றா டீட்டெயிலாக நான் கொடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏறும். அண்ட் உங்களோட லைஃப்பில் அந்த 100 days ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் நல்லா உள்ளுக்குள்ளே எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைம் பெண்டர்ஸ் மைண்ட் செட். இந்த டைம் பெண்டர்ஸ் மைண்ட் செட்டை தான் நீங்கள் அடாப்ட் பண்ணணும். எல்லாருமே இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, லீனியர் டைமில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நான் ₹1 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, நான் ₹2 சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும் அப்படின்னுட்டு. நான் ₹10,000 சம்பாதிக்கிறேன்னா அது ₹20,000 ஆகிறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆகும் அப்படின்னுட்டு லீனியர் டைம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பொறுமையாக 1 by 1 ஏபிசிடி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் டைம் பெண்டர்ஸ், அதாவது ஆக்சலரேட்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன், அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை உடனே அடைவாங்க. ஏன்னா அவங்க குவாண்டம் டைமில் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க குவாண்டம் லீப்ஸ் எடுப்பாங்க. குவாண்டம் லீப்னா என்னன்னா, நான் ₹10,000 வாங்குறேன், ₹1,00,000 சேலரி போகிறதுக்கு, இல்லை ₹1,00,000 என்னோட பிஸ்னஸில் சம்பாதிக்கிறதுக்கு நான் 10 வருஷம் கொடுக்க முடியாது, 5 வருஷம் கொடுக்க முடியாது. அதை 1 மாதத்தில் எப்படி பண்ணுறது, 6 மாதத்தில் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி குவாண்டம் லீப்ஸ் எடுக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாத்தியம். நம்பிக்கையோட கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைட் பல்ப் மொமெண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு வேண்டியது என்னன்னா, இந்த டைம் பெண்டர்ஸ் மைண்ட் செட். டைம் அப்படின்றது உண்மை கிடையாது, அது நம்ம மைண்ட் மேட் கான்செப்ட். ஓகேவா? நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நம்மளோட யோகிகள்லாம் அனலைஸ் பண்ணதே அதில் அவ்வளோ ஒரு பிஹெச்டி ரேஞ்சுக்கு ஒருத்தரும் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னாலும், சட்டுன்னு உங்கள் மைண்டில் பதிக்க வேண்டியது என்னென்னா, டைம்ன்றது உண்மை கிடையாது. நான் எப்போ வேணால் என்னோட ரியாலிட்டிக்கு டக்குன்னு மாற முடியும். டைம் லைன் அப்படின்னு இருக்கு. அதாவது இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து நீங்கள் யோசிச்சு விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரீம் வாழ்க்கை ஒன்று கட்டமைச்சிருப்பீங்கல்ல, அது உங்களோட ட்ரீம் டைம் லைன். ஓகேவா? ஆனால் அந்த டைம் லைனை அடையிறதுக்கு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் பண்ண முடியும். இம்மீடியட்டாக நீங்கள் அந்த டைம் லைனுக்கு போக முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட அந்த 2 BHK வீட்டிலேருந்து 5 BHK வீட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த டைம் லைனில் அந்த ஆளாக மாறுறதுக்கு உங்களுக்கு இம்மீடியட்டான அந்த டெசிஷன் போதும். அந்த சாய்ஸை நீங்கள், அந்த ட்ரீமை உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மாறுறீங்க. ஸோ டைம் லைனுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் எந்த ட்ரீமுமே உடனே அடைய முடியும். அதுதான் என்னென்னா இந்த டைம் பெண்டர்ஸ் மைண்ட் செட். நான் ₹10,000 ₹12,000 போகணும், ₹12,000 ₹14,000 போகணும் அப்படின்றதெல்லாம் ஒரு லீனியர் மெத்தட். 1 by 1 அப்படின்னு போகிறது. சரி, நீங்கள் ஒரு படிக்கட்டு வழியாகவும் 15 மாடி கட்டடத்தை ஏறலாம், எலிவேட்டர்லேயும் போகலாம் இல்லையா? நீங்கள் எலிவேட்டரில் போகிறீங்கன்னா டக்குன்னு முடியும், நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போவீங்க. இதே அந்த 15 மாடி கட்டடத்தை நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக ஏறுறீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த டைம் பெண்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் எலிவேட்டரை பிடிக்கிறேன், எனக்கான எலிவேட்டர் இந்த பில்டிங்ல இருக்கியா அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட அவங்க போறாங்க. அப்படிதான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட அவங்க கமாண்ட் பண்றாங்க. அப்படிதான் அவங்க எனக்கு டெலிவர் பண்ணு அப்படின்ற அந்த கமாண்ட் பண்ற அந்த ஒரு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு மன உறுதியை கொண்டிருக்காங்க. ஓகேவா? நீங்களுமே
மன உறுதியோட, நம்பிக்கையோட கமாண்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட ட்ரீம் ரியாலிட்டிக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க எப்படி டைம கொலாப்ஸ் பண்ணணும்னா, முதல்ல இந்த லீனியர் டைம்லேருந்து வெளிய வாங்க. டைம்ன்றது 10 மணிலேருந்து 11 மணி அப்படின்னு பார்க்காதீங்க. என்னோட ட்ரீம் ரியாலிட்டிக்கு நான் எப்படி உடனே போறது அப்படின்ட்டு அந்த விஷுவலைசேஷன்ல இருங்க. இப்படிதான் வந்து நீங்க இயர்ஸ்ல அடைய வேண்டியதை நீங்க மந்த்ஸுக்கு சுருக்க முடியும். ஓகேவா? இங்க நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த டைம் பெண்டர்ஸ்லாம் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த ஆக்ஸலரேட்டர்ஸ் வாழ்க்கையில அவங்க நினைப்பாங்க, டக்குன்னு நடத்தி முடிப்பாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த ட்ரீம் எனக்கு இருக்கு, இந்த கோல் எனக்கு இருக்கு. அது உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களோட வெல்த் கோலா இருக்கலாம், உங்களோட ஹெல்த் கோலா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். அதை அடையிறதுக்கு என்ன நான் செய்யணும், என்ன நான் தெரிஞ்சிருக்கணும், என்ன நான் விட்டொழிக்கணும், இந்த 3 கேள்வியை கேட்பாங்க. What would my future self already know, do or cut off? அண்ட் இந்த கேள்வியை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நியூ இயர் ரெசல்யூஷன் அப்போ கேட்கறது கிடையாது. இதை டெய்லி கேட்கணும். வாட் வுட் மை ஃபியூச்சர் செல்ஃப் ஆல்ரெடி நோ, டூ ஆர் கட் ஆஃப் டுடே? இந்த கேள்வியோட நீங்க ஒரு நாளையுமே அணுகிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா டைம் பெண்டரா மாறுறீங்க. ஓகே. ரெண்டாவது, டெலிட் த டீடார்ஸ். டீடார்ஸ்னா என்னன்னா, ஒரு சுத்திக்கிட்டு போறது. யூனோ, ஒரு இடத்துக்கு நீங்க வந்து ஏ டு பிக்கு ஸ்ட்ரைட்டா போகலாம் அப்படின்ற அந்த பாதை இருந்தா கூட எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. இந்த கூகுள் மேப்ஸை நம்பிலாம் நம்ம மலைப்பாதைகளுக்குள்ள போகும்போது எங்கேயாவது போய் அது நம்மள சொருகி விட்டுரும்ல, அந்த மாதிரி டீடார்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டீடார்ஸை எடுக்கிறதுக்கு எஸ்பெஷலி நம்மளோட கோல்ஸ்ல நம்மளுக்கு ஏன் சக்ஸஸ் ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்க மாட்டேங்குது, நம்ம வந்து ஸ்பீடப் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம டைமை கொலாப்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பெரிய காரணம் வந்து ஹாஃப் கமிட்மெண்ட். என்னோட ஹெல்த் கோல் இருக்கு, அதுல ஹாஃப் கமிட்மெண்ட் தான் இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு நாள் செய்வீங்க, 4 நாள் பிரேக் எடுப்பீங்க. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோல்ல, என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர், கிராமர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 நாள் உங்களுக்கு பிரேக் கொடுத்துக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஹாஃப் கமிட்மெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றது எனக்கு ரொம்ப முக்கியம், என்னோட கரியருக்கு அது முக்கியம், என்னோட பிசினஸ்க்கு அது முக்கியம். ஸோ நான் என்னோட இங்கிலீஷை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க போறேன், நான் பிரேக் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இங்கிலீஷ் மாஸ்டர், கிராமர் மாஸ்டரை நீங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்றீங்கல்ல, அதுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ நீங்க கொடுத்துருக்க டைமை நீங்க ஹானர் பண்றீங்கல்ல, அந்த டியூரேஷன் வரைக்கும் நீங்க வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, என்னோட டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க அப்ளை பண்றீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த ஃபுல் கமிட்மெண்ட்டோட நீங்க போறீங்க. அதனால நீங்க டீடார் எடுக்க மாட்டீங்க. நீங்க ஏல இருந்து பிக்கு உங்களோட, இப்போ நான் தமிழ் மீடியம் படிச்ச ஒரு பெண்மணியா இருக்கேன், ஒரு ஆண்மகனா இருக்கேன், இல்லை நான் இங்கிலீஷ் மீடியம்லேயே படித்தேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வரல, நான் நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்ற அந்த நிலைக்கு, அந்த ஃப்ளூவன்சி நிலைக்கு நீங்கள் போகிறது தான் உங்களோட பி, ஏ டு பி. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு ஒரே வழி என்ன, டெய்லி உங்களோட நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை, நான் சொல்லி கொடுத்துருக்க விஷயங்களை செய்யறது. ஆனா அதை செய்யாம 10 நாள் செஞ்சுட்டு 10 நாள் நீங்க பிரேக் எடுக்கிறதே ஹாஃப் கமிட்மெண்ட் தான். அந்த ஹாஃப் கமிட்மெண்ட்டை நிறுத்துங்க. அப்பதான் நீங்க டீடார் எடுக்க மாட்டீங்க, நேரா உங்களுக்கு தேவையானதை சென்றடைவீங்க. ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பீடா என்னோட ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு காரணமே ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க நிறைய ஹாஃப் கமிட்மெண்ட்டை கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. when you collapse detours, the straight road appears. உங்க கண்ணு முன்னாடி வந்து ஏ டு பி. ஐயோ லாவண்யா, இப்போ நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் லாவண்யா, எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சின்றதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனே எனக்கு தெரியல லாவண்யா, எனக்கு கண்ணா அப்படின்னா என்னென்னமோ தெரியுது, கலங்களா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த அந்த டீடாரை கொலாப்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்பியர் ஆகும். டெய்லி அந்த ஹாஃப் கமிட்மெண்ட் கொடுக்கறத நிறுத்திட்டு ஃபுல்லா அந்த 1 மணி நேரம் நீங்க நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்ற கமிட்மெண்ட்டோட உள்ள போங்களேன். அதை டெய்லி அந்த கமிட்மெண்ட் எடுங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஹாஃப் கமிட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறீங்க, டீடார்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். நான் ஏன் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கதைகளை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்றேன்னா, அது என்னோட லைஃப்பை மாத்தின ஒரு விஷயம். அண்ட் எல்ஜே ஃபேமிலி, நீங்களும் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு தமிழ் மீடியம் படிச்ச பொண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் கைஸ். நீங்க இப்போ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக எனக்கான நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஃப்ளூவெண்ட்டாக ஆகிற வரைக்கும் நான் அதை பண்ணேன். இன்னைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
எனக்கு புடிச்ச சில ஸ்ட்ராட்டஜிஸ நான் இன்னைக்குமே தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு புக் படிக்கும்போது இந்த வொக்காபுலரி தெரியல அப்படி கொஸ்டினே கிடையாது. 99.9% எனக்கு நான் ஒரு சீரிஸ் பார்த்தா எனக்கு புரியும். நான் பேச முடியும். எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன் படிச்சா கூட நான் போய் டிக்ஷனரிய எடுத்து புரட்டி பார்த்து தான் எனக்கு மீனிங் தெரியணுன்ட்டே இல்ல. இந்த ஸ்டேஜ்ல. ஆனா நான் ஆரம்பத்துல அப்படி இருந்தேனா கிடையவே கிடையாது. ஆரம்பத்துல இதுக்கு என்ன மீனிங்? அதுக்கு என்ன மீனிங்? ஆர்வமா தெரிஞ்சுப்பேன். அதுக்குன்னு ரொம்ப அநியாயத்துக்கு அப்சஸ்டா இருக்க மாட்டேன். நான் பொருள் பட விளங்கிக்கிறதுக்கு எனக்கே அந்த லீவேவும் குடுத்துப்பேன். அந்த லீனியன்சி எனக்கே குடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த டிட்டர்மினேஷன கொண்டு வருங்க. டெடிகேட்டடா இருங்க. நீங்க எடுத்திருக்க கோல்க்கு டெடிகேட்டடா இருங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்களா? டெடிகேட்டடா இருங்க. ஒரு ஜாப் பண்றீங்க. அதுக்கான ஸ்கில் கத்துக்கிறீங்களா? டெடிகேட்டடா இருங்க. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றீங்களா? டெடிகேட்டடா இருங்க. எந்த ஒரு ஸ்கில்ல இப்போ நீங்க லட்சக்கணக்குல சில பேர் காசு கட்டி ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. ட்ரெய்னிங் ப்ரோகிராம் எடுத்திருப்பீங்க. யூ நோ அத முடிங்க. ஏன் காச வேஸ்ட் பண்றீங்க? உங்க அப்பா, அம்மா ஃபண்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்கலாம். உங்க வைஃப் ஃபண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த கோர்ஸ்க்காக. இல்ல உங்க ஆஃபீஸ் ஃபண்ட் பண்ணியிருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க எனக்கு குடுத்துட்டாங்கன்றதுக்காக அத ஈஸியா எடுத்துக்காதீங்க. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி இல்ல என்னோட எல்லா கோர்ஸ்களுமே இருக்கவங்கலாம் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, விமென்லாம் எனக்கு எழுதும்போது, இது என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. என்னோட பர்த்டே கிஃப்ட் பண்ணாரு. எங்களோட கல்யாண நாளுக்கு நான் அத இந்த ஒரு ₹3000 இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த சாரி வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா நான் இதுக்கு பண்ணிக்கிட்டேன். அப்படின்ற மாரிலாம் அவங்க எனக்கு எழுதுவாங்க. அண்ட் இப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரொம்ப டெடிகேட்டடா முடிக்கவும் செய்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியுது. எஸ்பெஷலி நம்ம தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்லாம் வந்திருக்கோம்ல. நம்ம ஒரு எக்கனாமிக்கலி சேலஞ்ச்டு அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வந்திருக்கும் போதுல, நம்மளுக்கு ஒரு 3000, 6000 இல்ல 10,000ன்றது அடுத்தவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதுக்கு டெடிகேட்டடா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றோம். ஆனா லட்சங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட எம்பிஏ டிகிரியா இருக்கலாம், எம்சிஏ டிகிரியா இருக்கலாம். நீங்க அது ஜாலியா எடுத்துக்கிறீங்க. நீங்க இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆர்வமா இருக்கீங்க. நீங்க ஒரு காலேஜ் பிளேஸ்மெண்ட்காக எதுக்கோ உனக்கு ரொம்ப டிசையர் பண்றீங்க. அத வேணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட ரியாலிட்டில கொண்டு வரணும் அப்படின்னா, அத டெடிகேட்டடா கம்ப்ளீட் பண்ணுங்க. 65% 70% எடுத்தா தான் அந்த ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி உங்கள ஹையர் பண்றதுக்கு வருவான்னா, நீங்க என்ன பண்றீங்க? இப்போ கோட்ட விட்டுட்டு படிக்காம ஜாலியா இருந்துட்டு ஒரு 55% இல்ல அரியர் வச்சுட்டு உங்களுக்கான கனவு வாழ்க்கைய தொலைக்கிறீங்க. ஸோ ஹாஃப் கமிட்மெண்ட்ஸ விட்டு தள்ளிட்டு கம்ப்ளீட்டா உள்ள இறங்குங்க. உங்களோட ட்ரீம் லைஃப்க்கு நீங்க வொர்க் பண்ணா மட்டும் தான் முடியும். அண்ட் நம்மளோட எல்ஜே ஃபேமிலில நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கீங்க. கிவ் யுவர் ஃபுல் கமிட்மெண்ட். கிவ் யுவர் ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் கோ ஃபார் இட். உங்களால முடியும்னு நான் நம்புறேன். அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஒருத்தரையுமே நான் மனசார வாழ்த்துறேன். ஏன்னா, அது எவ்ளோ டஃப்பான ப்ராசஸ்ன்னு நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். அண்ட் எங்க அப்பாவும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவர் என்ன நெறைய புஷ் பண்ணியிருக்காரு. இந்த டொமைன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அது சூஸ் பண்ணல. இருந்தாலும் அதோட எவ்ளோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ரியாலிட்டிக்கு நீங்க உடனே போறதுக்கு ஹாஃப் கமிட்மெண்ட் எடுக்காதீங்க. டீடார்ஸ அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, உங்களோட ஸ்ட்ரெயிட் ரோட் உங்க கண்ணு முன்னாடி அப்பியர் ஆகும். ஏன் நம்ம டீடார்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஒன்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீடார்ஸ்னா என்ன? இங்க சுத்தி, அங்க சுத்தி, இங்க சுத்தி, இங்க சுத்தி, அங்க சுத்தி, இங்க சுத்தி, முட்டுச்சந்துல மோதி கீதி வர்றது. உங்களுக்கு அத ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க டிராவல் பண்ணணும். உங்களோட கோல ஈஸியா அடையணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? நெறைய ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க. இங்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், அங்க போறேன், இதையும் பண்றேன், அதையும் பண்றேன் அப்படின்றத அத அவாய்ட் பண்ணிட்டு ப்ரிசைஸ் மூவ்ஸ் எடுங்க. இங்க என்னோட நோட்ஸ் வச்சிருக்கேன். அதனால தான் நான் இங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ரிசைஸ் மூவ்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு நெறைய ஆக்ஷன் பண்ணா நம்மளுக்கு நெறைய விளைவுகள் கிடைக்கும் அப்படின்றது அது ஒரு பாயிண்ட்ல கரெக்ட். ஆனா நம்ம இங்க கொலாப்சிங் டைம் அப்படின்ற அந்த ஆங்கிள்ல பேசும்போது இங்க உங்களுக்கு நெறைய ஆக்ஷன் தேவையில்ல. ப்ரிசைஸ் ஆக்ஷன் தேவை. ஓகேவா? அத நீங்க உங்களுக்குள்ள அதிக அளவுக்கு குடுக்கணும். என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடண்ட்ஸ் தான் சொல்லுவேன். உங்களுக்கு இது ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இந்த டெக்னிக்ஸ்னா, அத அதிகமா செய்யுங்க அப்படின்னு. அது என்னது? ப்ரிசைஸ் மூவ்ஸ். எங்கெங்கயோ நான் 50 விஷயம் சொல்லிக் குடுத்துருப்பேன். 50யும் ட்ரை பண்ணுங்க. அதுல 5 ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு ஸ்பெஷலா. அது ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த 5 அதிகமா செய்யும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரிசல்ட்ஸ். அத மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க.
நெறைய பண்ணிட்டே இருக்கீங்க. நெறைய டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நெறைய ஏதேதோ புது விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க உங்களோட இதுல. இந்த விஷயம் மட்டும் ஒரு 2ஓ, 3ஓ, 5ஓ நல்லா வொர்க் அவுட் ஆகுதுன்னா, அது நல்லா செய்யுங்க. அதிக அளவுக்கு செய்யுங்க. ஏன் நீங்க இன்னும் புதுசுக்கு போயிட்டே இருக்கீங்க? ஒரு 6 மந்த்ஸ குடுத்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுலருந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சுச்சுன்னா, அத அதிகமா செய்யுங்க. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன ப்ரிசைஸ் மூவ்ஸ் பண்ணும்போது, நீங்க நெறைய ஆக்ஷன் போட்டு, உங்களோட எனர்ஜிய பாம்பார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப அப்படி லேசர் ஷார்ப்பா நம்ம போக முடியும். ஓகே. 3 என்னன்னா, பாரோ டைம்லைன்ஸ். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு மெத்தடாலஜி இது. நான் எப்படி டைம கொலாப்ஸ் பண்ணுவேன், எப்படி ரொம்ப ஸ்பீடா போவேன் அப்படின்னா, மென்டார்ஸ், புக்ஸ், ட்ரெய்னிங்ஸ், கோர்சஸ் இதுல நான் நெறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நான் பிசினஸ் பில்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர். எனக்கு முன்னாடி யாருமே இல்ல. என்னோட தொழில் தொடங்கி, இல்ல ஆன்லைன் எஜுகேஷனோ, இல்ல எதுலயுமே தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே எங்க ஃபேமிலில யாருமே இல்லாததால, எங்க அப்பா சைடும் சரி, எங்க அம்மா சைடும் சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர். ஸோ முட்டி மோதி ஒண்ணுமே நான் தான் கத்துக்கிட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ எனக்குன்னு பெரிய ஒரு பாஷ் நெட்வொர்க்லேருந்து நான் வரல. ஒரு பாஷ் எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல. ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்ச்லேருந்து தான் வந்திருக்கோம். ஒரு தமிழ் மீடியம் பொண்ணா தான் நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது, எனக்கான விஷயங்கள, எனக்கு தேவைப்பட்ட விஷயங்கள தேடி தேடி கத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. லேர்னிங் தான் உங்களோட சோல எக்ஸ்பேண்ட் பண்ணும். புரியுதா? லேர்னிங் ஒரு ஜாப்ல நல்லா பண்றோம், அதுக்கு நல்ல சேலரி கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்றத விட, எனக்கு லேர்னிங்ன்றது ரொம்ப புடிக்கும். என்னோட சோலோட எக்ஸ்பான்ஷன்க்காக நான் அத பண்ணி பார்க்குறேன்ட்டு நீங்க அந்த ஆங்கிள்ல திங்க் பண்ணிட்டு, நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. வாவ்! நீங்க உங்களோட பிசினஸ்ல, உங்களோட ஜாப்ல, உங்களோட ட்ரீம்ஸ்ல அத அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, எனக்கு புடிச்சது என்னன்னா, நான் ஒரு சூப்பரா இவங்க சைக்காலஜி அப்ளை பண்றாங்க. இவங்களோட மார்க்கெட்டிங்ல. இவங்க பிசினஸ் சூப்பரா ரன் பண்றாங்க. என்ன சிஸ்டம் பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் அப்ளை பண்ணலன்றத விட்டுருங்க. பட் நான் முதல்ல போய் அவங்ககிட்ட கத்துப்பேன். ஓப்பனா கேட்டுருவேன். என்ன பண்றீங்க? என்ன உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுது? அத கேட்டு தெரிஞ்சுக்கும்போது, ஓகே. எனக்கு சூட்டபிளா இருக்கும். இந்த ஒரு டைம்லைன்ல நான் இப்ப போயிட்டு இருக்க டைம்லைன்ல இத என்னால இந்த பிரஷரையோ, இல்ல இந்த எக்ஸ்பான்ஷனையோ ஹேண்டில் பண்ண முடியும். இல்ல இது தேவையான்னு நான் யோசிச்சு அத அப்புறமா அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் நான் அத கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அந்த கற்றல் அப்படின்றதுக்கு நீங்க உங்கள ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இளமையாவே இருக்கலாம். நீங்க வயசே ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது. எஸ்பெஷலி நீங்க இன்ட்ரோவர்ட்டாலாம் இருந்தீங்கன்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய சோஷியல் செட்டிங்லாம் ரொம்ப ஜோஷ் குடுக்காது. உங்களோட எனர்ஜி எல்லாம் அப்படியே சக் பண்ணிடும் அப்படின்னும்போது, இத பண்ணுங்க. நெறைய கத்துக்கோங்க. நெறைய உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யுங்க. நெறைய புடிச்சத தேடி உங்களோட மூளைய விரிவாக்கம் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு ஒரு நல்ல அனாலஜி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நீங்க மழையில நனைஞ்சு போயிட்டே இருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு ரெயின் கோட்டோ, இல்ல கொடை, ஒரு அம்ப்ரெல்லா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. அப்படி இருக்கிறதே தெரியாது. உங்க பக்கத்துல ஒருத்தரு ஒரு கொடைய வச்சு போயிட்டு இருக்காரு. அதே மழையில தான் நீங்க கொட்டுற மழையில நனைஞ்சுட்டு இருக்கீங்க. அவரு அந்த கொட்டுற மழையில இருந்து ஒரு அம்ப்ரெல்லா புடிச்சு போயிட்டு இருக்காரு. நம்ம ஈகோ என்ன பண்ணும்? அது என்ன அப்படின்ட்டு கேட்கறதுக்கோ, இல்ல அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றதுக்கோ நம்ம ஈகோ தடுக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அந்த அம்ப்ரெல்லாவ குடுக்கறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. அத வாங்குறதுக்கும் நம்மளுக்கு தடுக்கும். அத வாங்கிட்டும் நம்ம மூடி அப்படியே கையிலேயே வச்சுட்டு நடந்துட்டு இருப்போம். இதெல்லாம் எவ்வளோ பேர் செய்றோம்ல. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு புக் வாங்கியிருப்போம். அது நம்மளோட லைப்ரரியில தூங்கிட்டு இருக்கும். நம்மளோட ஷெல்ஃப்ல அப்படியே நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு கோர்ஸ் வாங்கியிருப்பீங்க. நம்ம ஓப்பன் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனா, அத நீங்க அப்ளை பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இல்ல இந்த ப்ரோகிராம் ஜாயின் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, அதுக்கான இனிஷியேட்டிவ் நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கான ஒரு ஓகே இது இல்ல, அது இல்லன்னுட்டு உங்களோட ரிசோர்ஸஸ் இல்லாத ஒரு நிலைய தான் நீங்க வச்சுட்டு இருப்பீங்களே தவிர, நான் எப்படி டைம கொலாப்ஸ் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு போலான்னுட்டு அந்த ஆங்கிள்ல திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு புடிச்சது என்னன்னா, அந்த கொடைய குடுங்களேன் அப்டின்ட்டு நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா, அவங்களுக்கு இப்படி ஒரு டூல் இருக்குன்றது தெரியுது. அந்த டூல இதுக்காக யூஸ் பண்ணலான்றது தெரியுது. நம்ம ஏன் பாரோ பண்ணிக்க கூடாது? ஓகேவா? ஸோ பாரோ டைம்லைன்ஸ் அவங்களோட அறிவ நீங்க பாரோ பண்ணிக்கும்போது, நீங்க இன்னும் வேகமா உங்களோட டைம கொலாப்ஸ் பண்றீங்க. நான் ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சது மார்க்கெட்டிங் சைக்காலஜி.
மார்க்கெட்டிங் சைக்காலஜி நான் நெறைய படிப்பேன். நெறைய கோர்ஸஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும் எனக்கு. கிரெடிட் கார்ட புடிச்சு தேய்ன்னு தேய்ச்சுட்டே இருக்கிறது. எவ்வளோடா பண்ணலாம். ஆர்வமா கத்துக்கலாம். எனக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஆங்கிள்ல இருந்து நான் பார்க்கல. இவங்க பண்றது எனக்கு புடிச்சிருக்கு. அதுக்காக என்ன? அதோட சீக்ரெட் சாஸ் என்ன? தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட நான் கத்துக்கிறேன். சரியா? ஸோ பாரோ டைம்லைன்ஸ். நீங்க வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்றாங்க. அது உங்களுக்கு புடிச்சிருக்கு. அண்ட் அத உங்களோட லைஃப்ல நீங்க வேணும்னு அப்ளை பண்ணணும். வேணும்னு விரும்புறீங்க. அது உங்களோட ட்ரீம் டைம்லைன்ல இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த டைம்லைன பாரோ பண்ணுங்க. அந்த மென்டர்ஷிப் எடுத்து, அந்த புக்க வாங்கி படிச்சு, அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி, அந்த ட்ரெய்னிங் புரோகிராம்ல என்ரோல் ஆயி, அத நீங்க செய்யுங்க எல்ஜே ஃபேமிலி. அண்ட் 4த் என்னன்னா, டெசிஷன் வெலாசிட்டி. எப்போ டைம் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க டெசிஷன்ஸ்க்கு கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும்போது. ஓகேவா? ஆ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். மிகப்பெரிய டெசிஷன். அது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் தள்ளி போட்டவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு டெசிஷன. எது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற டெசிஷன. முதல்ல அவங்க படிச்சிருப்பாங்க. அப்புறமா கல்யாணம் ஆயிருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்காக அப்புறமா அவங்களே பெரியவங்களாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாப் ரிட்டயர் ஆயிட்டாங்க. இப்போ உடம்பே சரியில்லாம போச்சு. முடிஞ்சிருச்சு. அந்த ட்ரீம் ரியாலிட்டிக்குள்ள அவங்க டிராவல் பண்ணவே இல்ல. அந்த டைம் லைன அவங்க அடையவே இல்ல. அவங்களோட லைஃப்ல அவங்க சக்சஸ் அப்படின்றத டேஸ்ட் பண்ணவே இல்ல. ஓகே. சக்சஸ் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு பிசினஸ் நான் பண்ணியிருந்தா இதெல்லாம் நான் பண்ணியிருக்க முடியும்னு இருக்கு. உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபாரின் ஜாபா இருக்கலாம். உங்களுக்கு அது வந்து அடுத்தடுத்த மேனேஜர் ஆனும், நான் சிஇஓ ஆனும் ஒரு கம்பெனிக்கு அப்படின்றதா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு இருக்கிறதா இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு ஸ்கில்ஸ் நிறைய கத்துக்கணும். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்று வேணும். இல்லைன்னா நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணணும். எது வேணா உங்களோட ட்ரீம் ரியாலிட்டியில இருக்கலாம். அது உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் ரியாலிட்டியா நீங்க கட்டமைச்சிருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டெசிஷன் வெலாசிட்டிய இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வைரல் ஆகி அடுத்த 2வது மாசத்துல நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டருக்கு என்ரோல்மெண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணிட்டேன். இந்த டேட்ல நான் கோர்ஸ் லான்ச் பண்ணுவேன். இந்த டேட்ல நம்மளோட அகாடமி லான்ச் ஆக போகுது. அப்பெல்லாம் அகாடமியா நம்ம ரன் பண்றோம். எதுவுமே தெரியாது. நான் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்றேன். அந்த டெசிஷன் வெலாசிட்டி. மார்ச் மாசம் என்னோட வீடியோ வைரல் ஆச்சு. செப்டம்பர் மாசம் நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி லான்ச் ஆச்சு. அந்த 6 மந்த்ஸ்க்குள்ள மார்க்கெட்டிங்ல இருந்து, நான் கோர்ஸ் கிரியேஷன்ல இருந்து, ஐடியேஷன்ல இருந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் 2017ல. அண்ட் இன்னைக்கு அது என்னவா இருக்கு? 1000 வீடியோக்கள், லட்சக்கணக்கான பேர் என்னோட வீடியோஸை பார்த்து, கோடிக்கணக்கான பேர் என்னோட வீடியோஸை பார்த்துருக்கீங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். மைண்ட் செட், ஸ்கில் செட் சார்ந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில். இதெல்லாம் எப்படியாச்சு? அந்த டெசிஷன் வெலாசிட்டி. ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறீங்க, அப்ளை பண்ணுறீங்க, அடுத்த லெவல் போகிறீங்க. நீங்க ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக வர உங்களுக்கு ஃபியர் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியாக தான் வந்துட்டு இருக்கும். அது 20 வயசுலயும் அப்படிதான், 30 வயசுலயும் அப்படிதான், 40 வயசுலயும் அப்படிதான், 50 வயசுலயும் அப்படிதான். ரிட்டயர் ஆனா பாத்துக்கலாம் அப்படின்னும் போது நீங்க அந்த டைமை கொலாப்ஸ் பண்ற அந்த ஒரு அட்வான்டேஜ் தொலைச்சிடுறீங்க. இட்ஸ் நாட் பேட். நான் அதெல்லாம் தப்பு பண்ணவே முடியாது உங்களாலலாம் சொல்ல. 20s and 30sல நீங்க என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஏன் நீங்க உங்களோட 50s and 60sக்கு வெயிட் பண்றீங்க? இப்பவே அந்த டெசிஷன் வெலாசிட்டிய அதை அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான அந்த டெசிஷன்ஸை எடுங்க. ஏன்னா உங்களோட ஹெசிடேஷன் இயர்ஸை நீங்க கம்மி பண்ணலாம். ஹெசிடேஷன் இயர்ஸ்னா என்னன்னா, நம்ம வெயிட் பண்ணியே வாழ்றோம்ல. நம்ம வெயிட் பண்ணின்றதை விட ஹெசிடேட் பண்ணி தயங்கி பண்ணலாமா வேணாமான்ட்டு அந்த டெசிஷன் மேக்கிங்கே இல்லாம அந்த ஹெசிடேஷன்லயே நம்ம நிறைய இயர்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அந்த ஹெசிடேஷன் இயர்ஸை நீங்க கம்மி பண்ணியே ஆகணும். ஏன்னா 99% மக்கள் அவங்களோட ட்ரீம் ரியாலிட்டியை அடையாததுக்கும் அதை ரொம்ப ஸ்பீடா அடையாததுக்கும் காரணம் என்னன்னா, அவங்க அந்த ஹெசிடேஷன் டைம்லைனை கொடுத்துக்கிட்டே ஹெசிடேஷன் இயர்ஸா அவங்க லைஃப்ல அதிகப்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஓகே. இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட விஷனை ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே.
உங்களோட வருஷக்கணக்கான அந்த ஹெசிடேஷனை நீங்க மைக்ரோ செகண்ட்ஸ்ல கொலாப்ஸ் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? மைக்ரோ செகண்ட்ஸ் தான் தேவை. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து ஒரு 20 வருஷம் இருந்துட்டீங்க. நீங்க வேண்டாம் இதுன்னு முடிவு பண்றது கணநேரம் தான். அந்த மைக்ரோ செகண்ட். ஒரு ஜாப்ல கஷ்டப்பட்டு இருந்துட்டீங்க. 7 வருஷமா உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. பாலிடிக்ஸ் இது அதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா உங்களுக்கு ஃபீல் ஆகுறது, நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணணும், நான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும், நான் என் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் என்னோட ஃபேமிலியோட அதிக நேரம் இருக்கணும்ன்றது. மைக்ரோ செகண்ட்ஸ் தான் தேவை. அந்த ஹெசிடேஷன் இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு உங்களோட ஆக்சுவல் ட்ரீம் ரியாலிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு. ஸோ உங்களோட சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எதில் டிஃபர் ஆகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா இந்த டெசிஷன் வெலாசிட்டியில் தான் அவங்க டிஃபர் ஆவாங்க உங்ககிட்ட இருந்து. நீங்கள் அந்த ஹெசிடேஷன் இயர்ஸ்லேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க அந்த டெசிஷன் மேக்கிங்கை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் இது ஒரு பெரிய டெசிஷன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், இது ஒரு லேப். உங்களோட லைஃப்பை வந்து ஒரு லேப் மாதிரி பாருங்க. அந்த ஒரு பீரியட் அட்லீஸ்ட் இந்த ஒரு 6 மாதம் ஒரு லேப். எனக்கு என்னோட லேப்ல நான் வந்து லேப் கோட்லாம் போட்டுட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்ட்டு ஏதாவது இருக்கா? ஆச்சுன்னா சந்தோஷம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைனாலும் ஓகே, இட்ஸ் லேர்னிங் கர்வ் தானே. அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ உங்களோட பிரெயினை வந்து இது ஒரு ஜாப்னா ஒரு பெரிய ஒரு புது ஜாப்னா ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு புது பிஸ்னஸ்னா ஒரு பெரிய ப்ராசஸ், இல்லை ஒரு புது எதுவுமே பெரிய ப்ராசஸ் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பாருங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப சஃபர் ஆகாது. உங்கள் பிரெயின் ரொம்ப பயப்படாது. ஐயோ இதில் நான் எப்படி மீண்டு வர போகிறேன், அதில் நான் எப்படி மீண்டு வர போகிறேன், இதை எப்படி சமாளிக்க போகிறேன், அதை எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு பயப்படாமல் ட்ரை பண்ணும். நிறைய ஐடியாஸ் வரும். அதில் டெசிஷன்ஸை ஃபாஸ்ட்டாக எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது எனர்ஜி அலைன்மெண்ட். நம்மளோட லைஃப்ல எல்லாமே சொதப்பலாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் ஆர் எனர்ஜி. எனர்ஜின்னும் போது நம்மளோட பாடி, ஸ்பிரிட், மைண்ட் எல்லாமே. ஓகேவா? முக்கியமா நம்மளோட சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ், அதில் இருக்க நெகட்டிவான பிலீஃப்ஸ், அது எப்படி நம்ம வந்து நம்மளை அழுத்துது. அந்த ஆழ்மன குப்பைகள்னு நான் சொல்லுவேன். அந்த ஆழ்மன குப்பைகள் நம்மளோட ரியல் பொட்டென்ஷியலை நம்ம அடைய விடாமல் எப்படி தடுக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்ஜே ஃபேமிலியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா Day 1ல் நான் நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன், அதை பாருங்கள். பிளேலிஸ்ட் நம்ம இங்கே லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ உங்களோட அந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கில் நீங்கள் அதிக அளவுக்கு ஒர்க் பண்ணும்போதே உங்களோட எனர்ஜி உங்களோட ட்ரீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட வைப் வேற மாதிரி இருக்கு. எனர்ஜின்றத நான் வைப்னு பேசுறேன். உங்களோட வைப் வேற மாதிரி இருக்கு, நீங்க உங்களோட ட்ரீம்ஸ் வேற மாதிரி இருக்குன்னா அது ஜெல் ஆகாது, அது ஒட்டாது. தாமரை இலை மேல தண்ணி மாதிரி தனியா தான் இருக்கும். உங்க ட்ரீம்ஸ் அந்த தண்ணி மாதிரி, தாமரை இலை நீங்க. ஏன்னா உங்களோட வைப் அதுக்கு செட் ஆகல. நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட வைபை ஹை வைபா கொண்டு போகணும். இப்போ நீங்க உங்களோட பாஸ் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களோட டீம் உங்களை வந்து அங்கீகரிக்கணும், இப்படிலாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆனா இந்த ஜாபே எனக்கு பிடிக்கல, இந்த ஆளை எனக்கு பிடிக்கல, இங்க பாலிடிக்ஸ் பண்ற இவங்களை பிடிக்கல, அப்படியே போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைபை தான் நீங்க அங்க கொண்டு போறீங்க. அதையே தான் நீங்க இருப்பீங்க. வேற எந்த மாற்றமுமே அங்க இருக்காது. உங்களோட வைபை வச்சுதான் உங்களோட ட்ரைப் இருக்கும். என்னோட எல்ஜே ஃபேமிலி ஆசமான பீப்புளாக இருக்கீங்க, ஹைலி அம்பிஷியஸாக இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு ட்ரீம் இருக்குது, அதை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. இப்படி தானே நீங்கள் ஒருத்தரும் இருக்கீங்க. ஏன் நான் உங்களை ஈர்த்திருக்கேன் அப்படின்னா என்னோட வைப் தான் உங்களை, என்னோட ட்ரைபை ஈர்த்திருக்கு. ஓகே, ஸோ எல்ஜி ஃபேமிலி இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கில் அதிக அளவுக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட மைண்டை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட மைண்ட் வந்து ஹை வைப்லேயே இருந்தால் தான் ஈஸி நம்மளை கேட்ச் பிடிச்சிக்கிறது. நம்மளோட சே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் சரியா இல்லைன்னு அர்த்தம். சே அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு உங்களோட கனவு வாழ்க்கை, அது எக்ஸைட்டிங் ஆனது உங்கள் கனவு வாழ்க்கை.
அந்த கனவு வாழ்க்கையோட அந்த வைப் வந்து இங்கேக்கு செட் ஆகல. ஸோ தாமரை இலை மேல தண்ணி மாரி தான் உங்களோட கரண்ட் லைஃப்பும், உங்களோட ட்ரீம் லைஃப்பும் அந்த டைம கொலாப்ஸ் பண்ணாம வேற வேற டைம் லைன்ல நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? 2மே மர்ஜ் ஆகணும். இதுக்குள்ள இதாகணும். நீங்க உங்களோட டைம் லைனுக்கு குவாண்டம் லீப் எடுக்கணும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அந்த வைப்ல ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளா உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் ஆழ்மன அழுக்குகள்லாம் களையுங்க. அதுலயும் உங்களோட இன்னர் கோர் பிலீஃப்ஸ் நீங்க பிறந்ததுலேருந்து ஒரு 6, 7 வயசுக்குள்ளவே நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட டீச்சர்ஸ் அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள், அவங்க நம்மளுக்கு யூனோ சொல்லி கொடுத்த விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய நெகட்டிவ் ஜங்ஸை உள்வாங்கிக்கிட்டோம். உங்க உங்க சிஸ்டரையும் உங்களையும் கம்பேர் பண்ணது, உங்க பிரதரையும் உங்களையும் கம்பேர் பண்ணது, உங்களையும் பக்கத்து வீட்டு உங்களோட மாமா பையனையும் கம்பேர் பண்ணது, ஒரு விஷயத்துக்குமே உங்க அப்பா அம்மா எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க, எப்படி நீங்க அதை பார்த்தீங்க, எப்படி உங்களுக்குள்ள ஒரு பயங்கள் இருந்தது, எல்லாமே உங்களுக்குள்ள புதைஞ்சுதான் இருக்கு. ஸோ அந்த நிலையிலிருந்து தான் நீங்க ஒரு அடல்ட் செல்ஃபா இருக்கீங்க. நீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை தான். அந்த குழந்தையா தான் இந்த உலகத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்குமே வந்து ஆஃபீஸ்ல ஒரு ரைட் ராயலா போயிட்டு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா நீங்க தான் அந்த மீட்டிங் பண்றதுக்கு பிரசன்டேஷன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா காரணம் நீங்க வந்து சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயங்கள். ஐயோ நம்ம யார் கண்ணிலையாவது பட்டுட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டாஸ்க் கொடுத்துருவாங்க, இல்ல நம்மள திட்டிடுவாங்க, நம்மளுக்கு இன்னும் அதிகமா வேலை விட்டுருவாங்க, நம்மள போட்டு அடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்மளுக்குள்ள புதைஞ்சுதான் இன்னைக்கு உங்களோட அடல்ட் செல்ஃப்ல அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ள நீங்க போய் அனலைஸ் பண்ணும்போது அந்த அழுக்குகளெல்லாம் எடுத்து வெளியே கடாசும் போது தான் நீங்க உங்களோட விஸ்வரூபத்தை ஃபீல் பண்ண முடியும். இதை எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னா, விஸ்வரூபம் அப்படின்ற நம்மளோட ப்ரோக்ராம் இருக்கு. அதோட சிலபஸ் நான் இங்க லிங்க் பண்றேன். வீடியோ வாக் த்ரூ சிலபஸ் லிங்க் பண்றேன். பிளேலிஸ்ட்ல நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின்டு காமெண்ட்ல கொடுத்துருப்பேன். பின்டு காமெண்ட் செக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்க. நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம் உங்கள் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். உங்களோட கரண்ட் செல்ஃப்லேருந்து நீங்கள் விஸ்வரூபமாக மாறுறீங்கல்ல, அதுதான் அந்த விஸ்வரூபம் ப்ரோக்ராமே. அமேசிங்கான கோர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. இது உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் மட்டும் இல்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தல டைம் எப்படி நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறது அதை கற்றுப்பீங்க. எப்படி உங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் குவாண்டம் டைம் லைனுக்கு, உங்களோட ஹையஸ்ட் டைம் லைனுக்கு எப்படி நீங்கள் நகர்றதுன்றத விஸ்வரூபம்ல நீங்கள் கற்றுப்பீங்க. சரி, 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆக்ஷன்ஸ் வித் மேக்ரோ இம்பேக்ட். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோமா நம்ம? எஸ், 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட டைமை கொலாப்ஸ் பண்ணி எப்படி உங்களோட சக்ஸஸை ஸ்பீட் அப் பண்ணுறது அப்படின்றதுக்கு 6th பாயிண்ட், மைக்ரோ ஆக்ஷன் வித் மேக்ரோ இம்பேக்ட். மைக்ரோ ஆக்ஷன்ஸ்னா என்ன? சில சின்ன சின்ன விஷயங்கள் அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ இம்பேக்ட் கிடைக்கும். நம்மளோட யூடியூப் சேனலில் 1000 வீடியோக்கள் இருந்தாலும் ஒரு 10 வீடியோ பார்த்து தான் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, எல்ஜே ஃபேமிலி மெம்பராக இருந்திருப்பீங்க, என் கூடவே இவ்வளோ வருஷமா 2017 இப்போ வரைக்கும் இந்த ஜேர்னியில் இருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 வீடியோஸை விரல் விட்டு எண்ணிடலாம். அது என்னென்னலானும் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்தந்த வீடியோக்கள் ஏன் உங்களை அவ்வளோ டச் பண்ணியிருக்கு, ஏன் உங்களை வந்து மாற்றிருக்கு, ஏன் உங்களை என் கூடவே ட்ராவல் பண்ண வச்சிருக்குன்னா அதெல்லாம் என்னோட மைக்ரோ ஆக்ஷன்ஸ் which gave me macro impacts. ஓகேவா? எனக்கு மேக்ரோ இம்பேக்ட் அதிகளவு தாக்கங்கள் கொடுத்த என்னோட சின்ன ஆக்ஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோ ஆக்ஷன்றது அது ஒரு இமெயிலா இருக்கலாம். அது திடீர்னு பார்த்தாக்கா அது உங்களோட லைஃபையே மாத்துற ஒரு இமெயிலா இருந்திருக்கும். சும்மா ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக உங்களோட பாஸ்க்கு போட்டிருந்திருப்பீங்க. அந்த இமெயில் 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட ப்ரொமோஷனுக்கு ஒரு வழிவகை செஞ்சிருக்க ஒரு இமெயிலா அவரோட மனசுல நின்றுருக்கும். ஒரு வீடியோ பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கீங்க, இல்ல உங்களோட டேலண்ட் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோனா, அது திடீர்னு வைரலா இருக்கும். இல்லைன்னா அந்த வீடியோ வந்து நிறைய பேரை டச் பண்ணிருக்கும். அதனால உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைச்சிருக்கும். நான் சொன்னேன்ல, எனக்கு அந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஆக்ஷன்ஸ், எனக்கு இன்ஸ்பயர்டா பண்ண மைக்ரோ ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் ஒரே ஒரு கான்வர்சேஷன், ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ, இல்லை உங்களோட மென்டார் கிட்டயோ, இல்லை உங்களோட பாஸ் கிட்டயோ, உங்களோட கலீக்ஸ் கிட்டயோ, உங்களோட பார்ட்னர் கிட்டயோ நீங்கள் பண்ண ஒரு கான்வர்சேஷன் உங்களோட டெஸ்டினியே மாற்றிருக்கலாம்.
இல்லையா? உங்களோட பார்ட்னர நீங்க அப்படி கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட நீங்க ஒரு கான்வர்சேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம். எது வேணாலும் நடந்திருக்கலாம். அது ஒரு கான்வர்சேஷன் நமக்கு குடுக்கும். ஏன் நீங்க ஒரு பெரிய பிசினஸே கட்டமைச்சிருந்திருக்கலாம். இல்ல ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கலாம் அந்த கான்வர்சேஷன்ல இருந்து. ஏன் இந்த கான்வர்சேஷன் நான் இந்த பக்கம் பேசிட்டு இருந்தாலும் நீங்க என்கிட்ட கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் லாவண்யா, ஆமா லாவண்யா, ஆமா லாவண்யா, கரெக்ட் லாவண்யா. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண லாவண்யா. ஸோ எந்த ஒரு விஷயம் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு இமெயிலோ, ஒரு வீடியோவோ, இல்ல ஒரு கான்வர்சேஷனோ, இல்ல இத ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் லாவண்யா பண்ணேன். ஆனா பாருங்களேன், என்னோட லைஃப்ல இது ஒரு பெரிய இம்பாக்ட்டா இருந்தது அப்படின்னுட்டு, நீங்க உங்களோட லைஃப்ல அனுபவிச்ச ஒரு ஒரு அனுபவ உண்மை, ஒரு மைக்ரோ ஆக்ஷன் அது உங்களோட லைஃப்ல மேக்ரோ இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்கணும். பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கணும். அது என்னன்றத எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. இத நான் எப்படி சொல்லுவேன்னா, ஸ்மால் லெவல்ஸ் மூவ் மேசிவ் டைம்லைன்ஸ். நம்மளுக்கு மேசிவா நம்மளோட டைம்லைன்ல ஷிஃப்ட் ஆகுறதுக்கு பெரிய ஒரு வேலை தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. அது ஒரு சின்ன வேலையை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம அந்த ஹை வைப்ல இருந்து அதை செஞ்சிருக்கோமா இருக்கும். இப்போவும் நம்மளோட யூடியூப் பேஜ் போயிட்டு ஹையஸ்ட் பிளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமாக நம்மளுக்கு வியூஸ் இருக்க ஒரு வீடியோ என்னோட பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக நான் பண்ண வீடியோ இருக்கும். அதை நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு ஜாலியாக எனக்கு ஐடியாஸ் வந்தது, நான் நோட் பண்ணேன், அடுத்த நாள் வந்து ஷூட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக அதை எடுத்துகிட்டு போனேன். அது ரொம்ப பெரிய ஹோப்ஸோ இல்லை பெரிய இதோ கிடையாது. ஆனால் அதை நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். அந்த என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீடியோவில். அவ்வளோதான். அந்த மைக்ரோ ஆக்ஷன் எனக்கு ஒரு மேக்ரோ இம்பேக்டை கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு 4+ லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோ கணக்கான ஆடியன்ஸ், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரிக்கு நான் என்ன கோர்ஸ் போட்டாலும் அதை நம்பி வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு கோர் 1000 பீப்புள், என்னோட 1000 பீப்புள், எல்ஜே ஃபேமிலி அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ மைக்ரோ ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மேக்ரோ இம்பேக்ட் கிடைக்கும். ஆனால் அது எந்த மைக்ரோ ஆக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் இந்த வைப்ல ஹை வைப்ல அதிகமாக செய்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 days ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே என்னோட ஹை வைப்ல நான் எடுத்த ஒரு டெசிஷன் தான். நான் வந்து உங்களுக்கு தெரியும், என்னோட பார்ட்னர் வந்து பேரலைஸ்டாக இருக்காங்க. அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்ட்ரோக்காகவும் ஆயிடுச்சு. பெரிய லெவல் ஒரு மேசிவ் ட்ராமா தான் லைஃப்ல. ஆனாலும் என்னோட டைம், என்னோட ப்ரெசன்ஸ் அங்கே தேவைப்படுது. ஓகே, அதனாலேயே நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாக் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோ அடுத்து பண்ணிக்கலாம். ஐடியாஸ் 1000 கணக்கில் இருந்தாலும் ஓகே சரி, நான் யோசிச்சேன், கடவுளே என்ன பண்ணலாம், நான் வந்து என்னோட எல்ஜே ஃபேமிலிக்கு நிறைய சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நிறைய ஐடியாஸ் இருக்கு, இதை நான் கொடுத்துட்டே இருக்கணும், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அண்ட் ஐ காட் திஸ் ஐடியா, 100 days ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது சீரீஸ் பண்ணேன். எனக்கு தோணினா உடனே நான் இதை ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டைம் லைனுக்கு ஜம்ப் பண்றேன். நான் டைமை கொலாப்ஸ் பண்றேன். என்னோட சக்ஸஸை ஸ்பீட் அப் பண்றேன். கரெக்டா? ஆக்சுவலி இந்த சீரீஸ்க்கு நான் எந்த ஒரு இது பண்ணணும், அது பண்ணணும், இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ பேரை ரீச் பண்ணணும், இவ்வளோ பேர் இந்த வீடியோஸ் பார்க்கலாம், எந்த டார்கெட்டுமே இல்லை. என்னோட கிரியேட்டிவ் ஃப்ளோவில் நான் இருக்கணும். எனக்கு கடவுள் கொடுக்குற இந்த யூனிவர்ஸோட டவுன்லோட்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த யூனிவர்ஸோட டவுன்லோட்ஸை நான் எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணணும். என்னோட ஃப்ளோவில் நான் இருக்கணும். நான் க்ரூவ் பண்ணணும் உங்க கூட. இதுதான் என்னோட டார்கெட். ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது. இந்த மைக்ரோ ஐடியா மேக்ரோ இம்பேக்ட் கொடுக்கலாம், இல்லை இந்த மைக்ரோ ஐடியாவில் இருக்க ஏதோ ஒரு வீடியோ எனக்கு மேக்ரோ இம்பேக்ட் கொடுக்கலாம், இல்லை whatever, I don't have any expectations. ஓகே, ஸோ பட் ஐம் ஹேவிங் ஃபன். உங்கள் லைஃப்பை வந்து உங்களோட கரண்ட் ரியாலிட்டி எப்படி இருந்தாலுமே, உங்களோட கரண்ட் ரியாலிட்டி என்னோட கரண்ட் ரியாலிட்டி எக்ஸாம்பிள் வச்சுப்போம். பேரலைஸ்ட் பார்ட்னர், என்ன நடக்குதுன்னே தெரியல லைஃப்பில், ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட், தட்ஸ் ஓகே, தட்ஸ் மை கரண்ட் ரியாலிட்டி. என்னோட ஃப்யூச்சர் என்ன, நான் அதில் மட்டும்தான் இருக்கேன். அதனால எனக்கு படப்படப்படப்படன்னு மனசு இல்லை, அமைதியாக இருக்கு. ஒரு கடலில் ரிலாக்ஸ்டாக ஒரு அலை வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. ஆனால் இப்போ ரியல் டைமாக சுனாமி அடிச்சிட்டு இருக்கு. தட்ஸ் ஓகே, கண்ணை மூடி உட்காந்து அந்த சுனாமிக்கு முன்னாடியும் நம்ம ரிலாக்ஸ்டாக என் மனசுக்குள்ள கடல் அலை மட்டும்தான் அமைதியாக கேட்டுட்டு இருக்கு. ஈவினிங் அந்த திருவான்மியூர்
ஈசிஆர் பக்கம் பீச்சுக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு ரிலாக்ஸா அது அப்படியே காதுல கேட்கும் பாருங்க அந்த அலை சத்தம். வாவ்! அப்படி இருக்கும். அந்த நிலாக்கு அடியில அந்த சேர்லலாம் நீங்க உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா, அப்படிதான் உங்களோட மைண்ட் அப்படி டியூன் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா அந்த ஜோன்க்குள்ள நீங்க போவீங்க. அந்த ஃப்ளோவ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் அது உங்களோட டைம கொலாப்ஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய சீக்ரெட். நான் இந்த வீடியோல வந்து நெறைய சீக்ரெட் சொல்லிக் குடுத்துருக்கேன். அத நான் ஆப்வியஸா இதுன்னு சொல்லல. பட் என்னோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல இருக்கவங்களுக்குலாம் நெறைய அந்த சீக்ரெட்ஸ் போய் லாக் ஆகும். டக் 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 டக்குன்னு நெறைய பேர் கேட்ச் பிடிச்சிருப்பீங்க. என்னோட ரெகுலர் எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த டே 2 நான் ரொம்ப உங்க கூட வைப் பண்ணேன். நீங்களும் என் கூட வைப் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அத எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல போய் ஜாயின் பண்ணுங்க. அதோட சிலபஸ் நான் இங்க குடுக்குறேன். அண்ட் மத்தபடி என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோர்சஸ்லாம் பார்க்கணும்னா learn.lavanyajaykumar.com அங்க தான் நம்மளோட அகாடமி செயல்படுது. அதையும் நான் பின் காமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் குடுத்துருப்பேன். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்ட பாருங்க. நான் இங்க வந்து 6 பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கேன்ல. உங்களோட டைம கொலாப்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டெசிஷன் மேக்கிங்க ஃபாஸ்ட்டா எடுங்க. ஆக்ஷன் போடுங்க. டைம வேஸ்ட் பண்ணாம, ஹால்ஃப் கமிட்மென்ட்டோட உங்களோட லைஃப வாழாம, அடுத்த லெவல் எடுத்துட்டு போங்க. ஓகே. நான் உங்கள 100 டேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸ்ல சீக்கிரம் மீட் பண்றேன். டே 3க்கான என்ன வீடியோ வரப்போகுது, என்ன டாபிக் இருக்க போகுது, என்ன லெசன்ஸ் இருக்க போகுது, எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு வீடியோவும். ஸோ பார்க்கலாம். தேங்க் யூ எல்ஜே ஃபேமிலி.